ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அரிசியை வச்சு எப்படி அல்வா செய்கிறதுன்னு பார்ப்போம். புழுங்கல் அரிசி 1/2 கிலோ 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுப்போம். கடலைப்பருப்பு 200 கிராமு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சா போதும். ஊற வச்ச அரிசியை அரைச்சிப்போம். இந்த பதத்துக்கு வந்தால் போதும். வெல்லம் பாவு 3/4 கிலோ பாவு எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஏலக்காய், மாவு அரைச்சி வச்சது. இப்போ 2 லிட்டர் தண்ணி கொதிக்க வச்சுட்டு கடலைப்பருப்பை போட்டு கொஞ்ச நேரம் வேக விடலாம். வெந்ததும் நம்ம அரைச்சி வச்ச மாவை போட்டு நல்லா கிளறி விடணும். மாவு ஊற்றின உடனே அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது கட்டியாயிரும் கொஞ்ச நேரத்துலேயே. அதனால் மாவை போட்ட உடனே அந்த அரைச்ச மாவை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஒரு 2 லிட்டர் ஊற்றினா போதும். ஏன்னா மாவும் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுருப்போம், வெள்ளைப்பாவும் எடுத்து வச்சுருப்போம். அதனால் கொஞ்சம் தண்ணி 2 லிட்டர் தண்ணியில் செய்யலாம். ஒரு தடவை எடுத்துட்டு அதை சொல்லு. வெல்லம் பாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை நல்லா வடிகட்டி எடுத்துப்போம். பாவு ஊற்றின உடனே நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை செய்யறது கொஞ்ச நேரம் ப்ராசஸ் தான். அதனால் அதை கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கலர் வேணும்னா கொஞ்சம் கேசரி பவுடரு, உப்பு, ஏலக்காய் போட்டுப்போம். துருவி வச்ச தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காவை போட்டதும் அதை நல்லா கிளறி விட்டுப்போம். நெய் ஒரு 50 கிராம் நெய்யில் முந்திரி பருப்பை போட்டு கொஞ்சம் செவந்த பிறகு அதை போட்டு கிளறிப்போம். இந்த பதத்துக்கு வந்த உடனே கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் நேரம் வச்சு வேகட்டும்னு வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தாங்க அரிசியில் அல்வா சேர்த்து. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.